ஹாய் கைஸ், வெல்கம் டு வைப்பர் மோட்டோ vlog. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்ல கார்பரேட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஒழிக்கிட்டே இருக்கும். அதாவது சைடு ஸ்டாண்ட் போட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு போடுறோம். என்எஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ சைடு ஸ்டாண்ட் போட்டோம் அப்படின்னா கார்பரேட்டர் பெட்ரோல் ஒழுகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகும். தெரியுதுங்களா? தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கைஸ், நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் கொண்டு வந்துட்டோம். ஸோ கொண்டு வந்துட்டு டேங்க் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள இருக்க கார்பரேட்டர் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நம்ம அந்த நீடில் சொன்னோம் பார்த்தீங்களா, அது வாங்கிட்டு வந்துட்டோம். 180 ருபீஸ் வந்துச்சு. இதோட பார்ட் நம்பருமே நான் டிஸ்பிளேல வியூ பண்றேன். இதோட பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா DK121047. இதான் அந்த பார்ட் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்பரேட்டர் வந்து டாப் கழட்ட ஆரம்பிச்சிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சின்னதா இருக்கு பார்த்தீங்களா கேனு. ஸோ இதுல தான் அந்த குட்டி பீஸ் அந்த நீடில் வந்து இருக்கும். நம்ம வாங்கின புது நீடில வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். திரும்ப அதே மாதிரி கார்பரேட்டர் வந்து பழையபடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வண்டியில் மாட்டிட்டோம். ஸோ மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீக்கும் இல்லை. ஸோ நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து நிறைய டைம் வந்து கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி போட்டிருப்பீங்க. அது சொல்யூஷன் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்கள் வண்டி ரெடி ஆகிடும். ஓகே கேஸ், டாட்டா, பாய் பாய்.